1/5/2024 குருப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு பற்றியும் அதனுடைய 12 ராசிக்கு ஒரு அதிபதியா 12 ராசிக்குரிய பலனை பற்றியும் நற்பலனும் தீய பலன் பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். குருப்பெயர்ச்சி 1/5/2024 மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான். குரு பகவான் மட்டுமல்ல, நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடியவர், நமக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர், வாழ்வு ஆதாரத்துக்கு அடிப்படையான நவக்கிரக கோள்கள் அவர்தான், அந்த சுப கோள்கள் அவர்தான். அப்படிப்பட்ட குரு பகவான் என்ற தட்சிணாமூர்த்தி சிவரூபத்தில் உள்ளவர். அவருடைய குருப்பெயர்ச்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 பயிற்சி ஆகிறார். அப்போ ஒரு வருடம் இருந்து அவரவருடைய ராசிக்கு தசாபுத்திக்கு ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு நற்பலன் தீய பலனை நாம் பதிவு செய்வோம். உலகெங்கும் பரவி புகழ் பெறும் ஜோதிட நேரம் யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் சுவாமியினுடைய ஆசீர்வாதமும் வணக்கமும் பணிவோடு இந்த நாயன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேச ராசி காலபுருஷனுக்கும் முதல் ராசி மேசராசி. மேசராசி நேயர்களுக்கு, மேசராசி நேயர்கள் யார் எது சொன்னாலும் எனது அறிவுக்கும் செயலுக்கும் ஒத்து வந்தால் எனது வேகமும் தாகமும் கொஞ்சம் கூட மாறாத மாசற்ற தங்க குணம் நிறைந்த மேசராசி நேயர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிடிவாதம், சாகசம், வலிமை, திறமை, முயற்சி, எடுத்த காரியத்தில் வெற்றி, அத்தனைக்கும் சொந்தக்காரர் மேசராசி நேயர்கள். மேசராசிக்கு பாருங்க, இந்த குரு உங்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த காலத்துல, எப்போதுமே கடந்த காலத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்து சொல்லணும். அப்ப கடந்த காலத்துல மேசராசிக்கு உங்க ராசியில ஸ்தான பலத்தோட குரு வாசம் செஞ்சிருக்காரு. எத்தனை நாளா? 1 வருஷமா. அப்ப மேசராசிக்கு 1 வருஷமா வாசம் செய்யும் போது ராகு கூட இருந்திருக்கார். அந்த ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க, துயரப்பட்டீங்க. தடை, பயணங்கள், வருமானங்கள், ரியல் எஸ்டேட்டு, ஓனர்ஸு, பொறியியல், ஹோட்டல்ஸு எல்லாத்துலேயுமே தடை. ஆனா இந்த 1/5/2024 இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது ராசிக்கு போறாரு பாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது ராசிக்கு போறாரு. அப்ப உங்க ராசிக்கு 2 போகும்போது 2வது ராசி மட்டுமல்ல, காலபுருஷனுக்கு 2வது ராசி. காலபுருஷனுக்கு 2வது ராசி எப்படிப்பட்ட ராசி? மங்களத்தை கொடுக்கறது இல்ல, எதை கொடுக்கக்கூடியது? வருமானத்தை கொடுக்கக்கூடியது, செல்வத்தை கொடுக்கக்கூடியது, ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடியது. அந்த இடம் ப்ராப்பர்ட்டிக்குரிய இடம். அதனாலதான் சுக்கிரனை அங்கே அதிபதியா வச்சிருக்காங்க. அதனாலதான் மகாலட்சுமி அதிபதியா வச்சிருக்காங்க 2ஆம் இடத்துக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, டே 12 பாவத்துல 2ஆம் இடம் கெட்டு போக கூடாதுரா. 12 பாவத்துல 2ஆம் இடம் தான் கெட்டு போக கூடாது. எத்தனை கெட்டு போனாலும் பரவாயில்ல, 2ஆம் இடம் கெட்டு போக கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, அப்ப 2ஆம் இடத்துக்கு வரும்போது தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாத்தையுமே கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுப்பார் உங்களுக்கு. இதுவரை பட்ட தடைகள், இதுவரை பட்ட தடங்கள், இதுவரை பட்ட வேலையின்மை, எல்லா தொழிலும், குறிப்பாக மேசராசிக்கு கேட்டரிங் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்டது, தீப்பெட்டி சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, நர்சிங் சம்பந்தப்பட்டது, ஆற்றல் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா? எத்தனை தொழில், என்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது. தாராளமா 226க்கு வரலாம். தாராளமா நீங்க அரசியலுக்கு வரலாம். முன்னின்று இடத்துல செவ்வாய், சனி, சூரியன் இல்லைன்னா அரசியலுக்குள்ள நுழைய முடியாது, நிர்வாகத்துக்குள்ள நுழைய முடியாது. நிர்வாகம், அரசியல், அந்த இது சொல்றோம் பார்த்தீங்களா, அரசாங்கத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய வேலையெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் அடுத்தடுத்து செய்யலாம் நீங்க. அப்ப அப்படிப்பட்ட வேலைகளுக்கு இப்போ உங்களுக்கு மிக மிக அற்புதமான நேரம். உங்கள் ராசிக்கு அற்புதமான நேரம். உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. 6ங்கிறது சத்துரு, 6ங்கிறது நோய், 6ங்கிறது பகை, 6ங்கிறது பில்லி சூனியம். அப்போ உங்களுக்கு இதுவரை இந்த நோய் தாக்கம் தீர்ந்துவிடும். நீண்ட நாளுக்காக இருந்த பயணங்கள்
பணவரவு ஃபைனான்ஸ் வந்து கொண்டு இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு மேஷத்துக்கு வருஷத்துக்கு 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப 7ஆம் பார்வையா பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு பிரிஞ்சு போனவங்க சேர்ந்துருவாங்க. நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் பிடிக்காம இருப்பாங்க, அவங்க சேர்ந்துருவாங்க. எல்லாத்துக்குமே வந்தக்கூடிய, ஏன்னா சப்தம ராசியை பார்க்கிறார். வசி ராசி வேற, அதுல மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும், ரிஷபத்துக்கு விருச்சத்துக்கு ஒரு சமசப்தம வசி ராசி. அதனாலதான் மேக்சிமம் ரிஷப ராசியும் விருச்சக ராசியும் திருமண பொருத்தத்துல நாங்க எதையுமே கண்டுக்கிற மாட்டோம். மிக அற்புதமா இருக்கு. என்ன சண்டை சச்சரவு நடந்தாலும் அந்யோன்யம் மாறாது. அப்படிப்பட்ட தன்மையானது ரிஷபராசினர்களுக்கு. அப்ப ரிஷபத்துல குரு இருக்கும்போது 8வது வீட்டை பார்க்கிறாரு. அப்ப 8ஆம் இடம் 7ஆம் வரை பார்க்கும்போது வருமானம் மனைவி மூலம், துணைவின் மூலம், நண்பர்கள் மூலம். அடுத்தது 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. இது ரொம்ப மிகப்பெரிய பார்வை. 10 ப்ரொபஷனல், 10 தொழில், 10 ஜாப்பு, உத்தியோகம், புருஷ லட்சணம். என்ன ஒண்ணாது, ஏன்டா நீ எல்லாம் என்னைய கட்டியிருக்கிற? ஒரு சோப்பு வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இல்லை, ஒரு பூ வாங்கி கொடுக்க தகுதி இல்லை கேட்பான்ல வீட்டுக்காரி. அதுதான் உத்தியோகம், புருஷ லட்சணம். அந்த உத்தியோகம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு, ஆண் மகனுக்கு உத்தியோகம் இருக்கணும். அதுதான் 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பாக்கியாதிபதியா பார்க்கின்றார். அப்ப பாக்கியாதிபதியை பார்க்கும்போது நிச்சயமாக அனைத்து செல்வமும் கொடுக்கக்கூடிய இடம் மேசராசி நேயர்கள். அப்ப இந்த ஆண்டு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வக்கரம் 15/10/2024 இருந்து 10/2/2024 வரை உங்களுக்கு வக்கரம் தான். 12 ராசிக்கு அது காமன் தான் வக்கரம். 10/2/2024 இருந்து 15/10/2024 இருந்து பிப்ரவரி 25 வரை, பிப்ரவரி 25 வரை. அப்போ வக்கரத்துல எப்படி இருக்கும்? ஏற்கனவே வக்கரம்னா என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நேயர் பெருமக்கள், வக்கரம்னா என்ன? வக்கரம்ங்கிறது நட்பு பெற்ற அதிபதி, நட்பு பெற்ற கோள்களுக்கு பகையாக இருக்கிறது வக்கரம். எதிரடையா இருக்கக்கூடிய கோள்களுக்கு, எதிரடையா இருக்கக்கூடிய அதிபதிக்கு நன்மையை செய்வது வக்கரம். இந்த கான்செப்டை தயவு செய்து முதல்ல மனசுல வச்சுக்கணும். அப்ப மேசராசிக்கு வக்கரம் யாரு? குரு வக்கரம் ஆகிறாரு. அப்ப மேசராசிக்கு இருக்கிற அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப மேசராசியில செவ்வாய் அதிபதியா இருக்கும்போது நட்பு கிரகம் குரு வந்து வக்கரம் ஆகிறாரு. அப்ப நன்மையை கொடுப்பாரா, தீமையை கொடுப்பாரா? கீழே கண்ட நம்பருக்கு வாங்க. நம்பர் போட்டிருப்பீங்களா? கீழே நம்பர் போடுவீங்களா? கண்டிப்பா வாங்க. ஓரளவுக்கு தீமையைத்தான் கொடுப்பார், நன்மையை கொடுக்க மாட்டார். எல்லா நேரமும் எல்லா காலமும் அந்த மாதிரி இருக்காது. வக்கர காலத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 15/10 வரையும் கொஞ்சம் 15/10 வரையும் நல்ல எதை வேணாலும் செய்யுங்க. அக்டோபர் மாசத்துலேருந்து அப்படியே குறைச்சிக்கோங்க. பிப்ரவரிக்கு மேலே அப்படியே வந்துருங்க. பிப்ரவரிக்கு மேலே அப்படியே வந்துருங்க வக்கர காலத்தில். அதுக்கடுத்தது உங்களுக்கு 12 மாதம், இந்த ஜூன் 1/5/2024 இந்த குரோதி ஆண்டு, இந்த புது வருஷத்துல, தமிழ் புது வருஷத்துல ஒரே பயிற்சி தான். ராகுக்கு எது பயிற்சி இல்லை, சனி பயிற்சியெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. அது இங்கே முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை, மேசராசிக்கு என்ன தேவை? இப்போ 1/5/2024 சுபிட்சமாக இருக்கக்கூடிய நேரம். 1/5/2024 சுபிட்சமாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. அதுக்கடுத்து 1/6 விரயமும் தொல்லும் நல்ல கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஜூலை மாதம் 50% சுப பலனை கொடுக்கும். ஆகஸ்ட் மாதம் அப்படியே 50%, 55, 60, 70 ஆக ரைஸ் ஆகும். அதுக்கடுத்து செப்டம்பர் மிகப்பெரிய நல்ல பலன். என்ன நல்ல பலன்? திருமணம். என்ன நல்ல பலன்? புத்திர பாக்கியம். என்ன நல்ல பலன்? தொழில்கள். எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நேரம் ஆவணி மாதம். விநாயகருடைய வழிபாட்டிலிருந்து விநாயகரை வணங்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மிக அற்புதமான யோகம். அதுக்கடுத்து அக்டோபர் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் கவனம். கடன், எதிரி, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்டோபர். நவம்பர்லேயும் அதே மாதிரி இருக்கணும். டிசம்பரில் தட்பவெப்பம், மழை, இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வருது. அப்போ இயற்கை சீற்றங்கள் போது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்துட்டா அப்போ ஜனவரி 1/5/2025 புது வருஷம் பிறக்குது. அதில் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் நல்ல முறையில் வந்துடுவீங்க. அப்படி பிப்ரவரியில் வக்கரம் முடியுது. அடுத்த மார்ச்ல மிகப்பெரிய சுப பலன், மிக எல்லாமே நல்லா வரும்.
எல்லா சுப பலனும் உங்களுக்கு கைகூடக்கூடியது இந்த வருஷத்துல உங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. அதாவது நீர் சண்டை, நிலச்சண்டை, ஆகாய சண்டை என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுப்பிரமணியர் கண்டிப்பா சத்துரு சம்கார் பூஜை பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மூர்த்திகள் 33 கோடி தேவர்களும் முருகனுடைய திருமணத்தை, வள்ளி தெய்வானி திருமணத்தை வந்து பார்க்கக்கூடிய திருத்தலம். அதனால கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனாக பிறக்கவன் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் கண்டிப்பாக நீங்க திருப்பரங்குன்ற தரிசனம் செய்ய வேண்டும். அடுத்தது சென்னை அருகில் உள்ள OMR ரூட்டில் உள்ள திருப்போரூர். அந்த திருப்போரூர் கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பான ஒரு திருத்தலம். அது அந்த திருத்தலம் கொண்டு தரிசனம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி ஒரு மிக சிறப்பான பயிற்சியாக அமையும். இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு 50% உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். 50%.